1/4/2026 தனலட்சுமி டிஎல் 46க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், ஆல் போர்டும் தான் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக போயிருக்குது. 4 வந்திருக்குது. நம்ம அந்த இதை சொல்லி தான் ஆகணும். 8705 சரிங்களா. ஆனால் மாறி மாறி வந்திருக்கு. 7 மேலே போயிருக்குது. 508 அப்படியே வந்திருக்குது. 508 பாருங்கள், கீழே இருந்து மேலே போயிருக்குது. 508 7 அந்த பக்கம் போயிருக்கு. 4 வந்திருக்குது. போர்டுலேயும் பார்த்தீங்கன்னா 7 டி போர்டுக்கு போயிடுச்சு சரிங்களா. இந்த 5 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 5 பி போர்டு அல்லது சி போர்டு தான் வரணும். ஆனால் ஏ போர்டுக்கு போயிடுச்சு. 0 அப்படியே பி போர்டுலேயே வந்திருக்குது. 8 கீழே இறங்கிருச்சு. ஆனால் 6 1 தான் வரும்னு நினச்சேன். ஆனால் வந்தது 8 ஓகேங்களா. ஆனால் 8 வரணும், கட்டத்துக்குள்ளார வரணும். ஆனால் வந்திருக்குது பாருங்கள். 805 508 அப்படி கிலோமாக்கம் வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 6 நம்பரில் 4 நம்பருமே உள்ளே வந்துருச்சு. 0 5 8 7 4 நம்பருமே தூக்கி அடிச்சிட்டாங்க ஒரே அடியாக. ஏன்னா இந்த பேட்டர்ன் தான் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2க்கு நம்ம 7 சொல்லலாம், 0க்கு 5 சொல்லலாம் சரிங்களா. அப்புறம் வந்துட்டு நமக்கு அது ரெண்டுமே அவுட் சைடில் போனதுனால நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் உள்ளே வந்திருக்குது, ஒரு நம்பர் வெளியே போயிடுச்சு. பேட்டர்ன் அதான் வருஷமாக பேட்டர்ன் மாற்றி அடிக்கிறது கொஞ்சம் இது. ஆனாலும் ஆல் போர்டில் கிடச்ச நம்பரை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு 8-0 கொடுத்துருந்தோம். 8-0 வந்திருக்குது. 5 கொடுத்துருந்தோம் சப்போர்ட்டு பவரு, அதுவும் வந்திருக்குது. 7 அந்த பக்கம் போயிருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு 4D தான் சரிங்களா. இதை மட்டும் நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து எடுத்து வைக்கிறது தான். இதில் இருந்தால் வரணும். ஒன்று அதுலேருந்து வருது, இல்லை இதுலேருந்து வருது, இல்லை இதுலேருந்து வரும், அவ்வளோதான் சரிங்களா. நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். எப்படி வந்தது எப்படி போச்சு நான் சொல்லிட்டேன் சரிங்களா. அதே மாதிரி தான் வருது போகுது. நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். வர்றதை நான் எடுத்து வைக்கிறேன். எப்படி வருங்கிறத போனதையும் நம்ம சொல்லிடுறோம். நீங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசனை பண்ணி அதை எழுதி பார்த்தீங்கன்னா சி போர்டு என்ன நம்பர் வரும், அதோடைய துணை நம்பர் என்னெல்லாம் இருக்குது, எப்படி வரும்னு பார்த்து போர்டில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது, மூணையுமே ஒரு அலசி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. யோசனை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஆல் போர்டில் 5 6 சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 7ஆம் நம்பரு, இது கொஞ்சம் தப்பாக எடுத்துட்டேன், அதனால் அழிச்சிட்டேன். 5 6 ஆல் போர்டு, சப்போர்ட்டுக்கு 7, 5க்கு பவர் 0, 6க்கு பவர் 1, 7க்கு பவர் 2 சரிங்களா. போர்டில் வந்து ஏ போர்டில் 8 6ன்னு வச்சுருக்கிறேன். பி போர்டில் 4 2, சி போர்டில் 9 7, வெளியில் 5 கொடுத்துருக்குறேன் சரிங்களா. 5ஆம் நம்பர் வெளியில் சரிங்களா. 5 வந்து நாளைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் பிஎஸ்சியை தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டுக்கு ஒரு 4 நம்பர் சொல்லணும்னா 9 7 சரிங்களா. பவர் வந்துச்சுன்னா வரலாம். ஏன்னா 2க்கு 7 4க்கு 9 அந்த மாதிரி கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 9க்கு 7 5 வரணும் சரிங்களா. இல்லைனா 3ஆம் நம்பர் கூட சி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4 நம்பர் சி போர்டுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு என்னுடைய கணிப்பும் உங்கள் கணிப்பும் ஒத்து வரும் பட்சத்தில் ப்ளே பண்ணிக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 29 97 45 49 27 12 35 83 இது அப்படியே வரலாம், ரொட்டேட் ஆகியும் வரலாம். ஏன்னா நாளைக்கு இதுலேருந்து தான் வரும். ஏன்னா இன்றைக்கி நேற்றைக்கு ஒன்றுமே எடுக்கலங்குமோ நாளைக்கு கண்டிப்பாக இதுலேருந்து தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இன்றைக்கி 8 கிடச்சிருக்கா சி போர்டு. 8க்கு 3 5 0 6 1 இது தான் நாளைக்கு வரக்கூடிய நம்பர். இதுலேருந்து நாளைக்கு நேற்றுக்கு 4 நம்பரும் எடுத்ததுனால நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நம்பர் அல்லது 2 நம்பர் தான் எடுப்பாங்க சரிங்களா. 3 நம்பர் எடுத்தால் உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டபுள்ஸ் வந்தால் 9 ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அல்லது 9 7 2 சரிங்களா. 8 3 5 0 எதையுமே நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கூடாது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 9 கொடுத்துருக்குறேன் சரிங்களா. பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கான ஆனில் போடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். டெய்லி நம்ம ஒரு உள்ளபடியே போட்டுருவோம். வராது அது அவர் கையில் இருக்குது. நீங்களும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எடுத்தால் தான் முடியும் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போட்டு விடுறேன் சரிங்களா. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 629 299 853 297 345 459 245 227 இந்த 245 பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு வேளை வந்தால் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுருக்கேன். 29 கிடச்சிருக்கு. 9க்கு 4 45 அப்படியே வரலாம். வந்தாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது தொடர் நம்பர் தான், வர வேண்டிய நம்பர். நான் வரல, போன மாதத்தில் உள்ள வந்திருக்கணும்.
வரல. சரி பார்க்கலாம், நாளைக்கு கூட எழுதியிருக்கிறேன். சரிங்களா, வந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லைனா அதே எது சிம்பிளாக ஒரு செட்டை போட்டுக்கோங்க. 1ஆந்தேதி தான், அதனால் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். 2-3 பேட்டர்ன் போனால் தான் ஒரு நல்ல ஒரு பிடிப்பு கிடைக்கும். இருந்தாலும் கூட நம்ம கொடுக்குறதுல கரெக்டாக தான் வருது. பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.